வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் டாடா மோட்டரோட கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக பிரித்தாங்க. பிரித்ததுக்கப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிளோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். அப்புறம் ஐநாக்ஸ் விண்டோட காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. இந்த பங்குகளெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா போன்ற விவரங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துருவோம். சென்செக்ஸ் 84 புள்ளி அதிகரித்து 84,562 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 30 புள்ளி அதிகரித்து 25,910 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 135 புள்ளி அதிகரித்து 58,517 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 4,968 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 8,461 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 77 புள்ளி அதிகரித்து 26,039 வர்த்தகமாயிட்டிருக்கு. திங்கக்கிழமை மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 0.7 பைசா விழுந்து 88.74 இருக்குது. இந்திய ரூபாய் விழுந்திருக்கு. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் 11,740 ரூபாயாக இருக்குது. சரியான வீழ்ச்சி. நேற்று ஏறினதில் பாதி இறங்கிருச்சு. 160 ரூபா ஒரு கிராமுக்கு இறங்கியிருக்கு. இறங்கி 11,740 ரூபாயாக இருக்குது ஒரு கிராமோட விலை சென்னையில். அப்புறம் ஆபரண தங்கம் 8 கிராம் ஒரு பவுனோட விலை 93,920 ரூபாயாக இருக்குது. நேற்று ஒரு நாள் மட்டும் 1,280 ரூபா இறங்கியிருக்கு ஒரு பவுனுக்கு. இறங்கி 1,280 ரூபா இறங்கி 93,920 இருக்குது. இன்னும் இறங்கத்தான் வாய்ப்பு இருக்குது. வெள்ளி 1 கிராம் 180 ரூபாயாக இருக்குது. 3 ரூபா நேற்று இறங்கியிருக்கு வெள்ளி ஒரு கிராமுக்கு. நம்ம டிஜிட்டல் கோல்டு பார்த்துக்கிட்டு வர்றோம். டாட்டா கோல்டு பீஸு 12.18 பைசாவாக இருக்குது. 0.15 பைசா விழுந்திருக்கு. கன்சிடர் பண்ணுறது 10.70க்கு கன்சிடர் பண்ணலாம். நம்ம டாட்டா சில்வர் பீஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். 15.59 இருக்குது. 0.42 பைசா விழுந்திருக்கு. நேற்று நல்ல வீழ்ச்சி. சில்வரும் நல்ல வீழ்ச்சி, தங்கமும் நல்ல வீழ்ச்சி. ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. 15.59 இப்போ வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ETF பீஸு இப்போ நமக்கு பங்குச்சந்தையை பற்றி எனக்கு தெரியாதவங்க, எனக்கு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும், நீண்ட கால நோக்கத்தில் நல்ல லாபம் பார்க்கணும், எனக்கு ஆனால் பங்குச்சந்தையை பற்றி எதுவுமே தெரியாது சுத்தமாக நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான பாதுகாப்பான முதலீடு நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ETF பீஸு 292 ரூபா விற்கிது. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கணும். இப்போதைக்கு விலை உச்சியில் இருக்குது. கொஞ்சம் இறங்கவும் நம்ம வாய்ப்பு வரவும் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF ஜூனியர் பீஸ் இதுவும் அதே மாதிரி தான். பங்குச்சந்தையை பற்றி எதுவுமே தெரிய வேணாம். தெரியாதவங்களுக்கான ஒரு அருமையான சிறப்பான முதலீடு. நீண்ட கால நோக்கத்தில் 50 நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. நீங்கள் எடுத்து எதையும் பார்க்க வேணாம். 50 கம்பெனி நல்ல நிறுவனமாக 50 கம்பெனி இருக்குது. அதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இதில் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு வர்றப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கிடுவோம். அப்புறம் போனஸ் கொடுக்குற கம்பெனியை பார்ப்போம். HDFC AMC போனஸ் கொடுக்குறாங்க 1:1. நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். 26ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 26. 1:1 கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அறிவிக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்ப்போம். யூனிசான் மெட்டல் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அறிவிக்கிறாங்க 10:1. ரெக்கார்ட் டேட் 28ஆம் தேதி. யூனிசான் மெட்டல் ஒரு ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்தால் 10 ஸ்டாக்காக பிரிஞ்சிடும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 1 ரூபாயாக மாற்றுறாங்க. அப்போ 10 ஸ்டாக்காக உங்களுக்கு பிரிஞ்சிடும். ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா 10 ஸ்டாக்காக மாறிடும். விலை குறைஞ்சிரும் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில் வச்சுருக்காங்கன்னா 10 ரூபாயை 10ஆக பிரிக்கும் போது 10 ரூபாய் ஆயிரும். கொஞ்சம் ஸ்டாக் விலை ஏறும். அப்புறம் அது வாய்ப்பு இருக்குது. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக பிரித்ததுக்கப்புறம் வர்ற 2ஆம் காலாண்டு முடிவுகளை பார்ப்போம். வருவாய் சென்ற ஆண்டு 82,841 கோடி, இந்த ஆண்டு 71,714 கோடியாக 13% விழுந்திருக்கு. டாடா மோட்டாரின் பெரும் வணிகத்தில் JLR 3/2% பங்கு வகிக்குது, 2 பங்கு வகிக்குது. JLR வருமானம் 24% குறைஞ்சிருக்கு. உள்நாட்டு பயணிகள் வாகனத்தை பொறுத்தவரையில் 15% அதிகமாகிருக்கு. அது பாசிட்டிவாக பார்க்கலாம். சைஃபர் தாக்குதல், அப்புறம் பாரம்பரிய ஜாகுவார் மாடல்களை நிறுத்தியிருந்தாங்க சமீபத்தில். அப்புறம் அமெரிக்கா கட்டண உயர்வு இதெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த வருமானத்தைன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. TMPV டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 492, லோ 321, க்ளோசிங் 391 க்ளோஸ் ஆகிருக்கு. பி ரேஷியோ 6.80, செக்டார் பி 27.85, 1.53% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரிசல்ட் நல்லா விழுந்திருக்கு. வருமானம் நல்லா விழுந்திருக்கு. ஆனால் வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 10% இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 360 வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க.
ஐநாக்ஸ் விண்டோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம். மொத்த வருமானம் ஆண்டுக்காண்டு 56% அதிகரிச்சிருக்கு. 1122 கோடியாக இருக்குது. எபிட்டா 271 கோடி 48% ஆண்டுக்காண்டு அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 121 கோடி 43% அதிகரிச்சிருக்கு. மின் உற்பத்தி கடந்த ஆண்டில் 140 மெகாவாட்டாக இருந்திருக்கு. இந்த ஆண்டு 220 மெகாவாட்டாக அதிகரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மொத்த ஆர்டரை பொறுத்தவரை 3.2 ஜிகாவாட்டுக்கு அதிகமாக இருக்குது. டிமெர்ஜர் ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜியோட துணை மின் நிலைய வணிகத்தை தனியாக பிரிக்க நிறுவனம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 213, லோ 130, க்ளோசிங் 148, பிஇ ரேஷியோ 50, செக்டார் பி 53, புக் வேல்யூ 44.60, 3.65 டைம் அதிகமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 4 வருஷமாக தொடர்ந்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் தான் கொஞ்சம் லாபத்துக்கு வந்திருக்கு. ஏற்கனவே மல்டி பேக்கர் ரிட்டனை கொடுத்துருச்சு. பங்கு பல மடங்கு ஏறி இப்போ மறுபடியும் நல்லா இறங்கியிருக்கு. 144 தான் வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஆனால் 135 கவனமாக இருங்க. ஒரு தடுப்பாக வச்சுக்கோங்க. அதை உடச்சா ரொம்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. 135 நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. கோட்டாக் மஹிந்திரா பேங்க்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டைரக்டர்ஸ் போர்டு மீட்டிங் நடக்குது. அதில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் குறித்த அறிவிப்பு வரும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு பங்கை பிரித்து கொடுக்க போகிறாங்க. இப்போ அது என்ன ரேஷியோவில் இருக்கும், ரெக்கார்ட் டேட் எப்போ, எல்லா விவரம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தெரிய வந்துடும். இந்த கோட்டாக் மஹிந்திரா பேங்க் ஸ்டாக்கை வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நியூஸு, கவனிச்சுக்கோங்க. இதை இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் 21ஆம் தேதி நீங்கள் கவனிங்க. 21ஆம் தேதி நடக்கிறப்ப உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஸ்ப்ளிட் எப்படி பண்ண போகிறோம், எந்த ரேஷியோலண்டு அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி உங்கள் ஸ்டாக்கெல்லாம் நிறைய அதிகமான ஸ்டாக் வந்திருக்கும், விலை கம்மியாக இருக்கும், அப்போ நீங்கள் குழம்பிடுவீங்க. அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நியூஸை. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.